السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவரும் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, கட்டளையிட்டால் கட்டுப்படுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். படைத்தவனினுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாம் எல்லாம் நேற்றைய தினம் ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை கொண்டாட்டங்கள், அதுபோக முக்கிய வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய குர்பானிகள், இதையெல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சிருப்போம். இன்றைய தினத்திலையும் நம்ம கொடுத்திருப்போம். இதுவரைக்கும் சுமாராக ஒரு 90% மக்கள் குர்பானி என்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. இன்னும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாளை மறுநாள், நாளை தினம் கொடுப்பதற்கும் இருக்கிறார்கள். ஆனா இந்த பிரதானமாக இந்த குர்பானி, இந்த வணக்க வழிபாடுகள், இதனுடைய பின்னணியில நம்ம என்ன நம்முடைய படிப்பினை இருக்க வேண்டும் என்றால், படைத்தவன் கட்டளையிட்டால் அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவோம் என்ற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல மேலோங்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள், இந்த குர்பானி போன்ற வணக்கங்கள், இதெல்லாமே அதனுடைய பின்னணியில வரும். இல்ல நம்ம ஏதோ நம்ம ஒரு ஆட்டை அறுத்தோம், ஒரு மாட்டை அறுத்தோம், எல்லாத்துக்கும் 4 பேருக்கு கறியை கொடுத்த நாமும் சாப்பிட்டோம் என்று இருக்குமே ஆனால், அந்த வணக்கத்துக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லாமல் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக எல்லாரும் இறக்கி சாப்பிடணும் என்ற அடிப்படையில் நாமும் சாப்பிட்டோம் என்ற அடிப்படையில் தான் அது வறுமையை ஒழிய கட்டுப்படுதல் என்பது அதுல இல்லை. ஏன்னா அந்த குர்பானி என்ற வணக்கத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணமே கட்டுப்படுதல் அப்படிங்கிறதுதான். இந்த கட்டுப்படுதல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவனுக்கு கட்டுப்படுறோம் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்களுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அந்த விஷயங்கள்ல கட்டுப்படுறாங்க. அவர்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கட்டுப்பட மறுத்துடுறாங்க. அது போக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, இக்கட்டான ஒரு நிலையில அப்பையும் கட்டுப்படுதல் என்பதை மறுத்து விடுகிறார்கள். ஆனா கட்டுப்படுதல் என்று வந்துவிட்டால் எல்லா நேரத்திலையும் கட்டுப்பட வேண்டும், எப்ப கட்டுப்பட சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும் என்பதுலதான் நம்மளுடைய இந்த அமல்கள் எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறு முழுவதுமே எடுத்துக்கொண்டால் அந்த கட்டுப்படுதல் என்பதுதான் பிரதானமாக இருந்தது. சும்மா கட்டுப்படுறதுன்னா எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் கட்டுப்படுறது இல்லை. படைத்தவன் சொன்ன விஷயத்திற்கு, முக்கியமாக அல்லாஹ் எதை நமக்கு ஏவி இருக்கிறானோ, எதை நமக்கு கட்டளை இருக்கிறானோ, எதை செய்யுமாறு நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறானோ, எதிலிருந்து நம்மளை செய்யக்கூடாது என்று தவிர்க்க சொல்லியிருக்கிறானோ, விலகி இருக்க சொல்லியிருக்கிறானோ, இந்த விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பதுதான் இதுல பிரதானம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயங்களையுமே முத்தாய்ப்பாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். இப்ராஹிமே, படைத்தவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால், கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், நான் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். கட்டுப்படுன்னு சொல்வதெல்லாம் தாமதம், உடனே கட்டுப்பட்டுருவாங்க. அது என்ன, அது ஏது, அதனுடைய பின்விளைவு என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எதையுமே பார்க்க மாட்டாங்க. அதனால் எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை கொஞ்சமும் சலனம் செய்யாமல், கொஞ்சமும் சட்டை செய்யாமல் அப்படியே கட்டுப்படக்கூடிய அந்த ஒரு அம்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் ஒரு தனி சமுதாயம் என்று சொல்றான். இன்னைக்கு 1,00,000 பேர் 10 லட்சம் பேர் சேர்ந்து சாதிக்க முடியாத, சேர்ந்து செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் இறைவன் கட்டளையிட்ட காரணத்திற்காக தன்னந்தனியாக நின்று சென்றார்கள். இன்ன இப்ராஹிம கான உம்மா,
இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் அவர் தனி சமுதாயமாக இருந்தார். நம்ம லட்சம் பேர் சேர்ந்து சாதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் ஒத்த ஆளாக நின்று சாதித்து காட்டினார்கள். ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மக்கள் சிலை வழிபாட்டில் ஊறி திரைத்திருக்கிறார்கள், அது தவறு என்பதை அவர்கள் உணர்த்த வேண்டும், சிலைகளை எல்லாம் அடித்து உடைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை. இதனால் அந்த மக்கள் எல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறாங்க, இது தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு பிள்ளையை தருது, குட்டியை தருது, கஷ்டத்தை போக்குது, எல்லா விதமான தேவைகளை நிறைவேற்றுவது என்று கடவுள் என்ற ரேஞ்சில சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும், எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் இருக்கிறது, அதனால் எவ்வளவு பெரிய சோதனைக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம், அதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்ன வந்தாலும் பார்த்துக்கிறோம். இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக செய்து முடித்தார்களா இல்லையா? அவர்களுக்கு பாடம் கற்பித்தார்களா இல்லையா? பாடம் புகட்டினார்களா இல்லையா? அதனுடைய பின்விளைவு என்ன? நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடணும். அப்பையும் கட்டுப்பட்டார்கள். நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று இறைவன் அறிவித்தான். பின்னாடிதான் செய்தியே வருது. ஆனா அதற்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் செய்து முடிக்க வேண்டும். அதனுடைய பின்விளைவை பற்றி யோசிக்க கூடாது. அது பின்விளைவு வறுமையானால் இறைவன் காப்பாற்றுவான். இல்லை என்றால் நாம் எந்த லட்சியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த லட்சியம் நிச்சயமாக அடையப்படும், சுவர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால், துன்பம் வந்தால், அதற்கு என்ன இறைவன் மார்க்கம் தந்திருக்கிறதோ, என்ன கூலி கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த கூலி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடக்கூடிய நேரத்தில் கூட ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமான, அவன் பொறுப்பேற்பதில் சிறந்தவன், ஒத்த வார்த்தை தான், இதை பத்தியும் கவலைப்படல. ஆனாலும் அல்லாஹ் அவர்களை கொண்டு பல விஷயங்கள் நாட வேண்டும், நடத்த வேண்டும் என்பதற்காக நெருப்புக்கு கட்டளையிட்டான். நெருப்பை இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடு. நெருப்புடைய இயற்கையான தன்மை அது கிடையாது. இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நெருப்பு கட்டுப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பட்டது மாத்திரம் இல்ல, நெருப்பும் கட்டுப்பட்டது என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த கட்டுப்படுதல் என்பது இருக்கணும். அது மாதிரி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து, பல வருடங்களாக பிள்ளைகள் இல்லாமல் ஒரு நபியாக இருந்து ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில வீரியமாக ஸ்ட்ரிக்டாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்திருக்கும், எவ்வளவு பெரிய இனி சொற்கள் வந்திருக்கும். ஒரு ஆண்மகன் திருமணம் முடித்து குழந்தை இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லை என்றாலே எவ்வளவு பெரிய மக்களுடைய பார்வையே வேற மாதிரி போயிடும். அப்ப இப்படியாப்பட்ட நேரத்திலேயே அந்த ஏகத்துவ கொள்கை ஒரு நபியாக இருந்த எந்த அளவுக்கு வசைப்பாடுவார்கள், எந்த அளவுக்கு கேலி செய்வார்கள், எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருப்பார்கள், அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுக்கிற. அப்படி இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு முதிய வயதுல குழந்தையை கொடுத்தானே, அந்த குழந்தையோட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ரொம்ப காலம் வாழவே விடல. சின்ன பிள்ளைகளை நம்ம எல்லாம் கொஞ்சம் மகிழக்கூடிய பிள்ளை பிறந்த வெளிநாட்டுல இருந்தா கூட இன்றைக்கு வந்து பார்த்துட்டு போயிடணும், அவர்களோட இருக்கணும் என்று நாம நினைக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஒரு பாசத்தை கூட அல்லாஹ் கொடுக்கல. ஏன்? இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கணும். இறைவன் கட்டளையிட்டு விட்டால் அதற்காக இவர்கள் எதையும் செய்ய வேண்டும், இவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னந்தனி காட்டுல யாரும் நடமாட்டம் இல்லாத, ஆள் அரவாட்டம் இல்லாத, பச்சை பயிர்கள் எதுவும் இல்லாத, நீர்நிலைகள் எதுவும் இல்லாத வெட்டவெளி பொட்டலில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்க மனைவியும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்று சொன்ன மாத்திரத்தில் ஏண்டு கேட்கல, எதுக்கு கேட்கல, அதுதான் உன் கட்டளையாக இருந்தா கொண்டு போய் விட்டுட்டு வரேன், விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம திரும்பி போறாங்க. அவங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்துறாங்க, இப்ராஹிம் இப்ராஹிம் இப்ராஹிம், யாரும் உழுதவே இல்லை, உழுந்து உழுதாத மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் உங்கள் இறைவனுடைய கட்டளையான்னு கேட்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்பதான் எங்களை இறைவன் பார்த்துக்கலாம் அவங்க சொல்றாங்க. அவங்க மனைவி சொல்றாங்க, உங்களுக்கு இறைவன் இதுதான் கட்டளையிட்டான் என்றால் இறைவன் எங்களை பார்த்துக் கொள்வான், நீங்கள் கிளம்புங்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி பெண்கள் நம்ம பெண்கள் இருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான் என்றால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? ஒரு கஷ்டம் வந்தால் அதை பொறுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? ஒரு சோதனை வந்தால் அதை சகித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? இல்ல. ஒரு சோதனை என்று வந்து விட்டால் சகத்து மேனைக்கு பேச ஆரம்பித்து விடுகிறார்கள், கண்டதையெல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இறைவனையே பழிக்கக்கூடிய, இறைவனையே திட்டக்கூடிய, உனக்கு என் குடும்பம் தான் தெரிஞ்சதா, என் அம்மா தான் உனக்கு தெரியுமா, என் பிள்ளைதான் உனக்கு தெரியுமா, கண் இல்லையா உனக்கு, ஏத்த வீட்டுல கிருது மாதிரி 4 பேர் இருக்கிறான உன்னை பிடிச்சிட்டு போகலாம் பேசுறாங்க. இப்படி எல்லாம் பெண்கள் பேசுகிறார்களே. அப்ப என்ன விளங்குது? பொறுமையான கஷ்டம் வரக்கூடிய நேரத்துலதான் சகிப்புத்தன்மை இருக்கணும். இறைவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், கட்டுப்பட வேண்டும். இறைவன் ஆடுற மீறி இது நடந்துருமா? போன உசுர்கள் திரும்பி வந்துருமா? இனி ஏதாவது நடக்க போறது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுல நம்ம கட்டுப்படுதல் என்ற அந்த அம்சம் இருந்து விடுமையானால் நன்மையாக மாறிவிடும், கூலியாக மாறிவிடும்.
வாய்க்கு வந்ததை பேசுறீங்களா பாவமாக போயிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி மக்களையும் ஆள் நடமாட்டம் இல்லாத பாலவன பெருவெளியில பொட்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தார்களே, இறைவன் அவர்களை காப்பாற்றவில்லையா? அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாக மாற்றவில்லையா? மக்களை எல்லாம் கூட்டம் கூட்டமான மக்களை நோக்கி அனுப்பவில்லையா? இன்னைக்கு நாம புறக்கணிக்கப்படுவதாக சிலர் நினைக்கிறாங்க. நீங்கள் புறக்கணிக்கப்படவில்லை, நீங்கள் தான் அவர்களை புறக்கணிக்கிறீர்கள். புறக்கணிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ அனாச்சாரங்கள்ல இருந்து நீங்க ஒதுங்குறீல, நீங்க ஒதுங்குறன்னு நினைக்கிறீங்க. அவர்கள் நம்மளை ஒதுக்குறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க. அவர்கள் நம்மளை ஒதுக்கவில்லை, அவர்கள் நம்மளை புறக்கணிக்கவில்லை. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களை புறக்கணிக்கின்றோம், நாம் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றோம். அப்படியான நேரத்தில் பல சகோதரர்கள் நம்ம தனிமையில் விடப்பட்டு விட்டோம், நாம் தனியாக இருக்கிறோம் என்று உணர்கிறார்கள். உணர தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் மாத்திரமே ஒரு குகையில் தங்கி இருந்த நேரத்தில் மனிதன் என்ற இயல்புல அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் நானும் தான் இங்க இருக்கிறோம் என்று சொல்றாங்க. இல்ல, இன்னல்லாஹ் அமானா, மூன்றாவதாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நீங்க இங்க எல்லாம் மார்க்கத்திற்காக புறக்கணிக்கிறீர்களோ, மார்க்கத்திற்காக மற்றவர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். உங்களுக்கு துணையாக அல்லாஹ் இருக்கிறான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால், ஒரு சிரமம் என்றால் அல்லாஹ் முன்னாடி வருவான், உதவி செய்வான், அருள் புரிவான், உங்களை காப்பாற்றுவான். இது இந்த ஏகத்துவ சகோதரர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை வாழ்ந்திருப்பாங்க. தன்னந்தனியாக 2 பேர் 3 பேர் ஊருக்கு இருந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, ஒட்டுமொத்த ஊரையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, ஒட்டுமொத்த ஊருமே நமக்கு எதிராக நின்ற நேரத்துல எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சொன்னதை அப்படியே திருப்ப சொல்லிக்கிட்டு வந்தார்கள். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை வழக்குகள் போட்டாலும், எத்தனை அறிவுரைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன? 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி நீங்க பாக்குறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி, எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி ஏற்படும். நீங்கள் புறக்கணித்தாலும் சரி, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கிறது, அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், நிச்சயமா அவன் நமக்கு ஒரு வழியை காட்டுவான். இந்த உறுதியோடு நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கொஞ்சவில்லை, குழாவவில்லை. இன்னைக்கு நீங்க திருக்குறளை எடுத்து படிச்சா கூட, யாழ் இனிது குழல் இனிது என்பார், தன் குழந்தையின் மலரை சொல் கேளாதோ அப்படிம்பாங்க. இந்த குழந்தை தத்தி தருமாறி பேசக்கூடிய, வாப்பான்னு சொல்ல தெரியாம, அம்மான்னு சொல்ல தெரியாம, அண்ணன்னு சொல்ல தெரியாம, தம்பின்னு சொல்ல தெரியாம, என்ன வேணும்னு சொல்ல தெரியாம அந்த தத்தி தருமாறி பேசுத அந்த மலரை சொல், அது கேட்கவே இன்பமா இருக்கு, அதை பார்க்க ரசனையா இருக்கு. இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதையே தனி ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் சிரிப்பது, குழந்தைகள் அழுவது, குழந்தைகள் பேசுவது, இதெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குறாங்களா இல்லையா? ஏன், அது ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயம். ஆனா நம்ம சமுதாயத்து ஆண்களுக்கு அந்த பாக்கியமே இல்லாம தான் போயிடுச்சு. இவன் கல்யாணம் முடிச்சுட்டு போறவன் பிள்ளைய பத்தி 3 வருஷம் ஆயிரம் பார்த்தவன மாமான்னு கூப்பிடுறவங்க திரும்ப வர்றது. இப்படியான நம்ம சமுதாயத்துக்கு மத்த சமுதாயத்துல உள்ளவங்க அதெல்லாம் பார்த்தாங்க. பிள்ளைகளோட, மனைவியோட, மக்களோட, அம்மாவோட, பாப்பாவோட, எல்லாத்தோட இருந்து பழகினார்கள். ஆனா நம்ம சமுதாயத்தினுடைய ஆண்கள் இதை தியாகம் செஞ்சாங்க. இதெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு போனாங்க. மாமான்னு கூப்பிடுற வயசுல என்னது 3 வருஷம் 4 வருஷம் மலேசியாக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா கப்பலை அடைச்சிருவாங்க. கப்பல் அடைச்சா 14 வருஷம் 15 வருஷம் பிள்ளைக்கு கல்யாணமிக்கு வந்தவங்க தான் இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு போயிடுறது, போயிட்டு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் அமைக்கிறதுக்கு வர்றது. உம்மான்னு தெரியுமா, வாப்பான்னு தெரியுமா? அந்த காலத்துல ஏதாவது தொலைபேசி அழைப்புகள் இருந்துச்சா, நேரடியா பார்த்து பேசுறது இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. அந்த கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு போட்டோ எடுப்பாங்களே, அந்த ஒரு போட்டோ தான் அந்த புள்ள பார்த்த வாப்பா. கடைசியில தாடிதான் நடந்து போய் சீக்கிரம் அடிபட்டு வந்து இறங்கக்கூடிய இடத்துல இதுவா நம்ம வாப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள்லாம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. ஆனா இவ்வளவு பெரிய தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்களே, இதற்கு என்ன காரணம் என்றால் கட்டுப்படுதல் தான். இறைவனுக்காக கட்டுப்படு என்று சொல்லப்பட்டால் அதனுடைய பின் விளைவுகளை யோசிக்கவே இல்லை. இதை காட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம், குர்பானுடைய தாற்பயமே இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. சும்மா ஆட்டை அறுத்து 4 பங்கா வச்சுட்டு தின்னு போயிடுறோம், சாப்பிட்டு போயிடுறோம், பிரியாணி போட்டு தின்னு சட்டையை கழுவிடுறோம், முடிஞ்சு போயிருது. ஆனா அந்த குர்பானியை ஏன் கொடுக்கும், எதற்காக கொடுக்கும், எதன் அடிப்படையில் கொடுக்கும், எதன் பின்னணியில் இது கொடுக்கப்படுகிறது என்று நம்ம என்னைக்காக யோசிச்சிருக்கிறோமா? யோசிச்சு அது அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்திருக்கிறோமா? இல்ல. இங்க என்ன விஷயம் என்றால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போயிட்டு என்ன செய்றாங்க, பல வருடங்கள் இல்ல, மானோட இல்ல. அப்ப ஒரு கனவு காண்றாங்க. நாம காணக்கூடிய கனவு நல்ல கனவுகளா இருந்தாங்க, அது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல கனவு என்பது நுபுவத்துல 46ல ஒரு பங்குங்கிறாங்க. நுபுவத் என்பது நபித்துவம் என்பது முடிந்து விட்டது. நல்ல கனவுகளின் மூலமாக நற்செய்திகள் வரும்,
புள்ள பிறக்க போகுது, சிறுவந்தனாக போறீங்க, உங்களுக்கு நோய் நிவாரணமாக போகுது, இப்படி ஏதோ நல்ல விஷயங்கள் கனவுல ஒரு செய்தி வரும். இது நுபுவத்துல 46ல ஒரு பங்குங்கிறாங்க. ஆனா இப்ராஹிம் நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது அப்படி இல்லை. என்ன கனவு கண்டாலும் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வகியின் அடிப்படையில் தான் கனவுகள் அவர்களுக்கு நபிமார்களுக்கு வரும். நபிமாருடைய கனவுல சைத்தானுடைய கனவுலாம் வராது. நம்ம கனவுல கெட்ட கனவு இருக்கா இல்லையா? கொலை பண்ற மாதிரி, நாம சாவுற மாதிரி, சந்தூக தூக்கிட்டு போற மாதிரி, மாடு முட்டுற மாதிரி, பாம்பு கொத்துற மாதிரி, பாம்பு கொத்த ஓடி வரும், நம்மளால ஓட முடியாது. அந்த மாதிரிலாம் கனவு வரும். இது சைத்தானுடைய கனவு நமக்கு மார்க்கம் சொல்லுது. ஆனா நபிமார்களுக்கு சைத்தான் புறத்திலிருந்து கனவு வராது. என்னதான் கனவு வரும்? இறைவன் புறத்திலிருந்து தான் வரும். அந்த கனவு என்ன? தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும். எந்த மகனை? பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து, பிள்ளை பிறந்த பிள்ளையை கை குழந்தையோட, பால்குடி குழந்தையோட கொண்டு போய் அந்த பாரான் பெருவெளியில பொட்டல் வெளியில விட்டுட்டு வந்து, அந்த பிள்ளையோட கொஞ்சம் மழலைகள் பேச முடியல, கேட்க முடியல, அந்த குழந்தையோட பழக முடியல, அரவணைப்பாக அன்போடு இருக்க முடியல. அப்படியாப்பட்ட பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? அவங்க கனவு காண்றாங்க. கண்ட கனவை தன்னுடைய மகன் இடத்துல சொல்றாங்க. அந்த மகன் சொன்னது கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தல நம்ம என்ன விளங்கிட்டோம்? ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, அது நம்மளால இயலும், அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பின்விளைவும் இல்லை, அப்படின்னா நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில நம்ம கட்டுப்படுறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயங்களையும் கட்டுப்பட்டார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஐயா மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு கொண்டிருக்கிறேன். அப்படியா? நம்ம பிள்ளைகளா இருந்து நம்மளா இருந்தா என்ன செய்யணும்? கண்ட கனவே சொல்லியிருக்க மாட்டோம். பிள்ளைகிட்ட பத்தி போங்க வாப்பா, நீங்க நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க நல்ல ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உங்கள் இறைவன் உங்களுக்கு இதைத்தான் கட்டளையிட்டான் என்றால் தாராளமாக செய்யுங்க. நான் பொறுமையாளியாக சபர் செய்யக்கூடியவனாக என்னை காண்பீர்கள், சகித்துக் கொள்ளக்கூடியவனாக என்னை காண்பீர்கள் என்று சொன்னாங்களே. அப்ப இறைவனுடைய கட்டளை நாம் சாவப்படுவதுதான், நாம் அறுக்கப்படுவதுதான் என்று உணர்ந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டார்கள். இந்த கட்டுப்பாடு என்பது நமக்கு இருக்கிறதா? ஒரு நோய் வந்து விட்டால் அது 2 நாளைக்கு போகவில்லை என்றால் நாசமா போயிடுறோம், ஈமான இழந்து விடுகின்றோம், தர்கா தலம் கோயில் குளம் என்று சென்று விடுகின்றோம், தகடு தாயத்து என்று மாந்திரிகத்தில் விழுந்து விடுகின்றோம், கற்பை இழந்து, காசு பணங்களை இழந்து, சொத்து சுகங்களை இழந்து நடு தெருவுல வந்து நின்று விடுகின்றோம். அப்ப இறைவன் ஒரு விஷயத்தை நமக்கு நன்கு சோதனையாக தந்தால் அதை முழுமையாக ஏற்று கட்டுப்படணும். நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவு இருக்கிறது, நிச்சயமாக இறைவன் கைவிட மாட்டான் என்று. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது. நடக்க போற விஷயம் வேற என்பது தெரியாது. அவர்கள் கட்டுப்பட்டதெல்லாம் அறுக்க வேண்டும் என்பதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அதற்கு தயாராக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 2 பேருக்கும் இதுதான் தெரியும். அறுக்க போற நேரத்துலதான் நீங்க கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், ஒரு பலிப்பிராணியை கொடுத்து நீங்க அருங்கள் எல்லாம் சொல்றான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களுக்கு தெரியாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது. அப்ப கட்டுப்படுதல் என்பது எப்படியாப்பட்ட கட்டுப்படுதல்? இப்படி நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோமா? இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது ஒரு நாளை கட்டுப்பட்டு இருக்கிறோமா? தொழுகை விஷயங்கள்ல, மற்ற விஷயங்கள்ல, நன்மை ஏவி தீமையை தடுக்கிற விஷயங்கள்ல, தீமையிலிருந்து விலகக்கூடிய விஷயங்கள்ல இறைவன் சொல்லிவிட்டான், இறை தூதர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள். இது ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயங்களோ, இது அல்லாஹ் சொல்லாத விஷயம் இல்லை என்று மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நம்ம புறக்கணித்திருக்கிறோமா? இறைவன் சொன்ன விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்திருக்கிறோமா? ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும், ஒரு கொடுக்கல் வாங்குற விஷயமாக இருக்கட்டும், சொந்தங்களை பேணி வாழக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயங்கள் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம்? சொந்த பந்தங்களை முறித்து வாழாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லுது. உப்பு சப்பான காரணங்கள், எதுக்குமே உலகாத காரணங்களுக்காக குடும்பத்தை பல நாட்கள் பகையில இருக்கிறோம். அண்ணன் தம்பியை சின்ன பிள்ளைகள நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக என்ன பிரச்சனையிலே தெரியாம 20 வருஷமா சண்டையில இருக்கிறாங்க. எங்க அண்ணோட பேசிக்கிற மாட்டேங்க, இல்ல அதெல்லாம் தெரியாது, சின்ன பிள்ளைகள் ஏதோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு என்னென்ன தெரியாம 20 வருஷம் அண்ணன் தம்பி கடையில் பேசிக்கிறது இல்லை, அக்கா தங்கச்சி கடையில் பேசிக்கிறது இல்லை. நடக்குதா இல்லையா? குடும்ப உறவை யார் பிரிந்து வாழ்கிற, குடும்ப உறவை யார் முறிக்கிறார்களோ அவன் சூனத்தில் நுழைய மாட்டான். குடும்ப உறவோடு இணைந்து வாழுங்கள், உங்களுக்கு ஆயுள் கூட்டப்படும், விஸ்தீரணம் அதிகமாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாங்களே. அதுக்கு நம்ம கட்டுப்படுறோமா? சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சகித்துக் கொள்றோமா? நம்ம அம்மா வேணா சொல்லிட்டான்னு பொறுத்து போறோமா? நம்ம அண்ணன் வேணா சொல்லிட்டான்னு தம்பி பொறுத்து போறானா? நம்ம அக்கா வேணா சொல்லிட்டாங்கன்னு பொறுத்து போறாங்களா? இல்ல. எப்படா ஒரு பிரச்சனை குடும்பத்துக்கு சீத்தா உள்ள போந்து எல்லாத்தையும் ஒண்ணுமலாம் ஆகிட்டு போயிடறானா இல்லையா? அப்ப நம்ம கட்டுப்படுறது யாருக்கு கட்டுப்படுறோம்? சைத்தானுக்கு கட்டுப்படுறோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய சமுதாயம் அதிகமான விஷயங்களில் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக இறைவன் கட்டளையிட்டு விட்டான் என்று தெரிந்து விட்டால் அதற்கு முழுமையாக அடிபணிந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி அருள் புரிவானாக. அதுதான் இந்த குர்பானி உணர்த்தக்கூடிய பாடம் என்பதை விளங்கிக் கொண்டு
என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.